எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நான் என் வாலிப நாட்கள் அதிகமாக யோசிக்கிறது உண்டு. அது எப்படி அறிவு பெருத்தா ஞானம் விருத்தி அடைய தானே செய்யும். அது எப்படி அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று யோசித்து பார்த்தால் அப்பொழுதுதான் ஒரு உண்மை தெரியுது. என்ன தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் தாத்தா பாட்டிக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாது. அப்பவும் பைபிள் இருந்துச்சு. அப்போ பைபிளை தூக்கி தோளில் அப்படி வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு போவாங்களாம். ஆனால் அவர்கள் இருதயத்தில் தெய்வ பயம் இருந்தது. தேவாலயத்துக்குள்ள மனம் பதறி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. தேவாலயத்துக்குள்ள வந்து அமைதியாக பயந்து இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அறிவு பெருத்த உலகத்தில் இருக்கிறோம். கம்ப்யூட்டர் வேர்ல்டு, எல்லாருக்கும் பைபிள் கையில் இருக்குது, செல்ஃபோனில் இருக்குது, டேபில் இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்குது. அப்படி டீசெண்டாக சர்ச்சுக்கு வரோம். ஆனால் ஒருத்தரும் பைபிள் படிக்கிறது இல்லை. அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கு படிக்க தெரியாததுனால படிக்கலை. இன்னைக்கு நமக்கு படிக்க தெரிஞ்சும் படிக்கலை. இதுலேயும் இன்னொரு காரியம், அவங்க வசனங்கள் தெரியாத காலத்தில் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வசனங்கள் அறிந்திருக்கிற காலத்தில் நம்ம தேவனுக்கு பயப்படாம துணிகரமா, துன்மார்க்கமா, பெருமையா, இருமாப்பா, இருதய கடினம் உள்ளவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்றது கிறிஸ்துவ வாழ்க்கையே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது கவனித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுக்கு 2 சாட்சி வேணும். பொதுவா திருமணத்தில் பாருங்க, நம்ம திருமண பந்தத்தில் இணைக்கப்படும் பொழுது 2 பேர் சாட்சி கையெழுத்து போடணும். ஒன்று பொண்ணு வீட்டில், மாப்பிள்ளை வீட்டிலன்னு வந்து சாட்சி கையெழுத்து போடணும். இவங்க திருமணம் செய்து கொண்டதுக்கு நான் சாட்சி. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை குறித்து 2 பேராவது சாட்சி சொல்லணும். நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று, நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று, நீங்கள் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள் என்று உங்களை குறித்து 2 பேராகிலும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பெரும்பாலும் நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, ஏன்னா யார் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டாம், என் மனசாட்சி எனக்கு தெரியும். அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. அது உன் சுய வாழ்க்கை, உன் சுயநலமுள்ள வாழ்க்கை. நீ தேவனுக்கு பயப்படலை, வசனத்துக்கு கீழ்ப்படியலை, மனுஷனை மதிக்கலைன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு இரும்பு கம்பி இருக்கு, வீடு கட்டுறதுக்கு அதை பயன்படுத்தணும்னா வளைக்கணும், துண்டாக கட் பண்ணணும், சில நேரம் நல்லா பழுக்க காய்ச்சி அடித்து அதை ஷேப்பே மாற்றணும். அப்போந்தான் அந்த இரும்பு கம்பி ஒரு வீடு கட்டுமானத்துக்கு பயன்படும். இல்லை நான் இரும்பாவே இருப்பேன்னா அது கட்டுமானத்துக்கு பயன்படாது. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உடைக்கப்படும் பொழுது உருவாக்கப்படணும். நீங்கள் உடைக்கப்படும் போது உடைஞ்சு போயிட்டீங்கன்னா பிரயோஜனமற்றவர்கள். நீங்கள் உடைக்கப்படும் போது எதிர்த்து நின்றாலும் பிரயோஜனமற்றவர்கள். நீங்கள் உடைக்கப்படும் பொழுது விட்டு கொடுத்தால்தான் பிரயோஜனமானவர்கள். அப்போ கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது தான் தோன்றித்தனமாய் வாழுகிற வாழ்க்கை அல்ல. அது தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாகவும் தன்னை பார்க்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியாகவும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம், அது எல்லாம் இருக்கட்டு. உங்களை குறித்து 2 பேர் நல்ல பையன்ப்பா, கர்த்தருக்கு பயப்படுறேன்ப்பா அப்படின்னு சாட்சி சொல்லும்படியான வாழ்க்கை வாழ்கிறீங்களா? இதுவரைக்கும் வாழலைன்னா இன்னிலிருந்து உங்களை குறித்து 4 பேர் சாட்சி சொல்லும்படியான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க, பிரயாசப்படுங்க. உங்கள் வாழ்க்கையின் மேலே கவனமாக இருங்க. கர்த்தர் மகிமைப்படுவார், உங்கள் இருதயம் பூரிக்கும். உங்களை குறித்து ஒரு 10 பேர் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலை பொழுதிலும் உமது கிருபையின் கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன், தந்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உமது அன்பும் இரக்கமும் கிருபையும் உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். இதுவரை சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த உமது பிள்ளைகளை நீ சாட்சியோடு வாழத்தக்கதான கிருபை கொடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென்.